பள்ளிகள் எப்படி இருக்கு, நம்மை சார்ந்தவர்கள் எப்படி இருக்காங்க. ஏன்னா ஒரு குழந்தையை வளர்க்குறது அப்படின்றது வந்து பெற்றோர்கள் மட்டும் கிடையாது. பள்ளி வளர்க்குது, இந்த சமூகம் வளர்க்குது. அந்த குழந்தை எதெல்லாம் பார்க்குதோ, யாரெல்லாம் கடந்து போகுதோ அவங்களெல்லாம் தான் வளர்க்குறாங்க. அதையெல்லாம் பார்த்து தான் அந்த குழந்தை வளர்ந்து வருது. இதை ரொம்ப தெளிவா சஞ்சய் சொல்லியிருக்காரு. சரி, ஒவ்வொரு தமிழரும் எதுக்கோ சப்போர்ட் பண்றோம். இந்த மாதிரி ஒரு படைப்புக்கு நம்ம பக்கத்திலே இருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு படைப்புக்கு சப்போர்ட் பண்ணுங்க. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெறணும். இதே மாதிரி நிறைய படைப்புகள் வரணும். இந்தியா, மலேசியா எல்லாம் பாக்குறதே கிடையாது. கிரியேஷன் தான். இது எங்க இருந்து வேணாலும் வரும். நான் கிரியேட்டர் தான் பாக்குறேன். எனக்கு இந்த கிரியேட்டர் பிடிச்சிருந்தாரு. நான் இப்பதான் பாக்குறேன் அவரை. நான் படம் பார்க்கறதுக்கு முன்னாடி கூட அவரை பார்க்கல. படம் பார்த்து முடிச்சவொடனே என்னைய கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ற படம். நான் பார்த்த ஒரு சில மனிதர்கள் எல்லாம் எனக்கு முன்னாடி வந்தாங்க. அவ்வளவு யதார்த்தமா இருந்தது. அதனால அந்த படைப்புக்கு நான் மரியாதை செய்யணும்னு நினைச்சேன். ஏன்னா எப்பவுமே அந்த உள்ளூர் கூட இங்கே இருக்காது. அப்படிதான் இருக்கும். அதை நம்ம மதிக்கவே மாட்டோம். அண்டர் எஸ்டிமேட் பண்ணி வச்சுக்கிட்டே இருப்போம். அப்படி செய்யாதீங்க. நம்ம சார்ந்த ஒருத்தர் எந்திரிச்சு வரான் அப்படின்னா கை கொடுங்க, எடுத்துட்டு வாங்க, தூக்கிட்டு வாங்க. அதைத்தான் நான் இப்ப செஞ்சுட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன்.